ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய இதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50ல் தான் நம்ம வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக ஒன்றா பார்த்துட்டு ஃபோர்த் கம்மிங் இயருக்கு 2024க்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டைட்டன். டைட்டனோட இப்போ வந்து இவங்க ட்ரெண்ட் லைனோட கேட்டகரியில் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்பென்சிவ் பர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புதா, இல்லாட்டி இது வந்து ஹை வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இது குறிக்கும். இப்போ டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தோம்னாக்க 50 இருக்குது, வேல்யூஷன் ஸ்கோர் 10 இருக்குது. ஸோ இப்போ டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து 50 இருக்குன்னா மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, வேல்யூஷன் ஸ்கோர் 10 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஹை வேல்யூ. மொமெண்டம் வந்து இன்னும் பிக்கப் ஆகலை, டவுன் சைடில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட இது. மீடியம், அதாவது நியூட்ரலாக இருக்குது. டவுன் சைடுன்னு சொல்கிறத காட்டும் நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறது தான் மொமெண்டம் ஸ்கோரில் இருக்குது. ஆனால் அனாலிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3764 கொடுத்துருக்குறாங்க டார்கெட்டு. இது அச்சீவ் பண்ணினதையும் சேர்த்து சொல்கிறானா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 4000க்கு மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு இல்லையா. அதனால் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இங்கே நோட்டிஃபை பண்ணணும். பட் இவங்க பண்ணலை. அது அந்த தான், இல்லாட்டி புதுசாக கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல. இவங்க பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன் தான் இருக்குது பிஇயை பொறுத்த வரைக்கும். சரி, ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் என்ன சொல்லுது? இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 9.4 இருக்குது. அப்போ இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ 1.5 இருக்குது, இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்ஓஇ, சிஇ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே எபவ் 30க்கு மேலே இருக்குது. அப்போ ரிட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரிட்டர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. டெப்ட் வந்து 0.5 இருக்கணும், பட் 0.8 இருக்குது. சரி, இதை கூட அக்செப்டபுளாக வச்சுக்கலாம். பிஇ வந்து 83 இருக்குது. புக் வேல்யூ வந்து 31 இருக்குது. 83 31ங்கிறது எவ்வளோ பெருசாக நமக்கு வந்து இது இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஓவர் வேல்யூடாக போயிருக்குன்னு பார்ப்போம். நம்ம 25க்கே நடுங்கி போயிடுவோம். அதே மாதிரி புக் வேல்யூ 5க்கே நம்ம நடுங்கி போயிடுவோம். நம்மளெல்லாம் அப்படியே புயல் மாதிரி சுருட்டி எடுக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ்டிமேஷன் 1 இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா 49.1 ஆகும். சர்ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா -28ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 49.1லேருந்து -28 வந்து சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. 47க்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 45 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கன்சஸ் ரேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 20 பேர் 30 20 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 31 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஸ்ட்ராங் செல்லு வந்து 2 பேர், செல்லு 2 பேர். அப்போ 4 பேர் செல் சைடும் 6 பேர் ஹோல்டு சைடும், பாக்கி எல்லாரும் வந்து 21 பேர் வந்து பைலையும் வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்குது. இபிஎஸ்லாம் இயர் ஆன் இயர் இபிஎஸ் வந்து இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குது, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ கேஷை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனுவலாக நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோம்னாக்க குவார்ட்டர்லியில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் இபிஎஸ்லலாம் ஒன்றும் பேட்டர்ன்லாம் ஒன்றும் செட் ஆகலை. 8.5 அப்படியே 10.3 11.3 போட்டு எகைன் திருப்பி 8.7. அதாவது என்ன பண்ணுறாங்க, மார்ச் மாதம் இறங்கிட்டு அப்புறம் ஜூலை அண்டு இது செப்டம்பர், மார்ச் மாதம் இறங்கிட்டு அப்புறம் ஜூன் மாதம், செப்டம்பர், டிசம்பர் அப்படியே இன்க்ரிமெண்ட்டில் போயிட்டு திருப்பி மார்ச் மாதம் டபக்குன்னு இறங்கிறான். அப்போ இவன் வந்து இந்த இதை விட்டுட்டு ஜூன் மாதத்துலேருந்து ஏற ஆரம்பித்தானா திருப்பி டிசம்பர் வரைக்கும் ஏறுவானா, அப்படி கூட வரலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர் வேல்யூஷன். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது, புக் வேல்யூ பாருங்களேன். போன வருஷம் வரைக்கும் கூட 133 இருந்திருக்கு. இந்த வருஷம் நமக்கு 105 தான் வருது. இதை நான் வேறு சைட்லேயும் போய் செக் பண்ணேன், அங்கேயும் 105 106 தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இவனோட இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிஇ ரேஷியோ வந்து நமக்கு இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேயும் குறைஞ்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் தான் பிஇ குறைஞ்சிருக்கு. எம்எஃப் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாக்கி எல்லாம் நியூட்ரலாக இருக்குது.
இன்னும் வந்து இது வந்து டவுன் சைடில் தான் ட்ரெண்ட் வந்து நான் அப் சைட் டர்ன் ஆகலை, டவுன் சைடில் தான் இருக்குங்கிறதையும் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஐ கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க. பேருக்கு குறைச்ச மாதிரி தான் இது தெரியுது. ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய நம்ம இந்த வேல்யூ ஃபுல்லாக தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க 1532 வந்து நான் லோவில் எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக இது சரியா அப்படின்னு சொன்னால் இது ஜஸ்டிஃபைபிள் கிடையாது. நம்மளுடைய கால்குலேஷன் இந்த மாதிரி போட்டு கால்குலேஷனில் வர்றதுல வந்து எனக்கு 2 வேல்யூ வருது. ஒன்று 632, இன்னொன்று 769. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஃபைபிளாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் மூமெண்ட்டில் நம்ம இதை எடுக்கும்போது 1532 எடுத்திருக்கிறோம். இந்த எஸ்டிமேஷனுக்கு உண்டானதை நம்ம போட்டோம். எஸ்டிமேஷனுக்கு உண்டானதை போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸு அண்டு மேக்ஸிமம் வேல்யூ எல்லாத்துக்கும் தூக்கி போட்டோம். இப்போ இதிலிருந்து நம்ம வந்து பார்த்தோம்னாக்க இன்னும் ஒரு சின்ன இது வந்து ஏற்றிட்டேன். சர்ப்ரைஸ்க்கு என்னெல்லாம் போட்டிருக்கிறாங்களோ அதையும் சேர்த்தே நான் போட்டேன். சர்ப்ரைஸ்க்கு என்ன போட்டிருக்கிறாங்களோ அதையும் நான் சேர்த்தே நான் போட்டேன். இப்போ நம்ம போட்டுட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 16.9க்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை எஸ்டிமேஷன் வந்து 39.4. ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் 49 இருக்குது. சர்ப்ரைஸ் 47ஆகவும் இருக்கலாம், 56ஆகவும் இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் இதை நம்ம வந்து தூக்கி போட்டுக்கலாம். 56ஆக இருந்துச்சுன்னா 1895. இப்படி இருக்கக்கூடியது எங்கே சுற்றினாலும் பாருங்கள், இவனோட எஸ்டிமேஷன் எவ்வளோ சுற்றி போட்டாலும் 1895 தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இவன் 3200 3000 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கிறான்னா நம்ம இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். நான் வந்து இன்னும் கீழெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தா அப்படிங்கிற அந்த மினிமம் வேல்யூலாம் எடுக்கல. இன்னும் மேக்ஸிமம் வேல்யூக்கே இன்னும் இறங்கல. அதுக்கப்புறம் தான் நான் அது டவுன் ட்ரெண்டை பற்றிலாம் யோசிக்கணும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் நம்மளோட இதில் பிரகாரம் வந்து 1895 தான் வந்திருக்கு மேக்ஸிமமே. அப்போ இதையே நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஒரு 30 ரூபா தான் வித்தியாசம் இருக்கிறதுனால 1895 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். எப்போ அவன் சர்ப்ரைஸ் கூட கொடுத்தா தான். சர்ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தான்னாக்க கீழே இறங்கிடும். இப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, நம்மளுடைய ஃபேர் வேல்யூ 632, ஒன்று 762, இந்த ரேஞ்சு ஒன்று வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இதிலிருந்து நமக்கு வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 963லேருந்து 1100 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தோம்னாக்க இப்போ 1532 இதை உடைச்சா தானே இந்த சைடு வரணும். அதனால் இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ மேக்ஸிமம்னு வந்து இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனில் இபிஎஸோட எஸ்டிமேஷனில் மேக்ஸிமம் வந்து 1837 டு 1895, நடுவில் 1869 இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட இதுக்குள்ளே வருது. இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் இதை வந்து கன்சல்ட் பண்ணுறவங்க எப்படி கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.